பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: வெற்றியில் ஆரம்பித்து வெற்றியில் முடிக்கிறோம். ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 15:57-58. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாகிறாது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இது பவுலுடைய இந்த வசனங்கள் 2 வசனத்தில், ஒன்று நன்றி, அடுத்தது நாம் எப்படி இருக்க வேண்டும், நாம் என்ன நிலையில் இருக்க வேண்டும், அப்படி இருந்தால் நம்ம எதை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதற்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார். 2 இணைந்தது தான் இந்த வசனம். இது 2 பகுதி. ஒன்று நன்றி செலுத்தி பேசுகிறார் பவுல். எதற்கு நன்றி? இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் தேவன் முற்றிலும் ஜெயம் கொடுக்கிறார், கொடுத்தார், கொடுப்பார். இது ஏற்கனவே பல பேர்களுடைய வாழ்வில் நிரூபிக்கப்பட்ட ஒன்று. அவர் ஜெயம் கொடுப்பதற்காகத்தான் நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் நித்திய மகிமைக்கு அழைத்தார். அதை தெரிந்து கொள்ளுங்க. தோற்று போகிறதுக்கல்ல, வியாதியில் இருப்பதற்கல்ல, தரித்திரப்பட்டு போகிறதுக்கல்ல. ஆகவே நமது வாழ்வில் எல்லா நிலையிலும் எப்போதும் வெற்றிதான். இதை பிரகடப்படுத்தியது ஒன்று. 2வது பகுதி, பவுல் நம்மை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருக்குள் நீங்கள் பட்ட பாடுகள், இப்பொழுது பட்டு கொண்டிருக்கிற வேதனைகள், அவமானங்கள், நிந்தைகள், ஏமாற்றங்கள் ஒரு நாளும் வீணாக போகாது. இதில் நீங்கள் உறுதி வேண்டும். எனக்கு இவைகளெல்லாம் வீணாக போகாது என்பதில் உறுதி இருக்க வேண்டும். அந்த உறுதியோடு உங்களுடைய வேலை எப்பொழுதும் செய்யுங்கள் என்பதுதான் 2வது பாட்டு. ஆகையால் நம்மை உறுதி உள்ளவர்களாயும் அசையாதவர்களாயும் இருக்க சொல்லுகிறார். அசைவாதம் என்ன? விசுவாசம். கொஞ்ச நேரம் விசுவாசம், அப்புறம் கொஞ்ச நேரம் அவிசுவாசம், அப்புறம் மறுபடியும் இதில் அசைவே இருக்கக்கூடாது. அப்படி இருக்க உங்களுக்கு பலன் உண்டாகட்டும் என்று நம்மளை ஆசீர்வதிக்கிறார். 2 கொரிந்தியர் 2:14 இன்னும் உறுதியாய் சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணின தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும், எல்லாவற்றிலும் என்று தமது தொடர் வெற்றியை பகிரங்கமாக அறிவிக்கிறார். இப்படி உறுதிப்படுத்தின பவுல் இப்படியும் சொல்லுகிறார். எப்படியும் சொல்லுகிறார்? யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பற்சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். 2 கொரிந்தியர் 11:24-31 வாசித்துக் கொள்ளுங்கள். எப்பொழுது வெற்றி என்றார், எல்லாவற்றிலும் வெற்றி என்றார். இப்போ இத்தனை சொல்லுகிறாரே. அவன் பட்ட பாடுகளை பட்டியலிடுகிறான். அப்படி என்றால் எப்பொழுது வெற்றி என்று தானே சொன்னாய், ஏன் இப்படி பட்டியலிடுகிறாய் என்று நமக்கு கேட்க தோன்றுகிறது. இது முரண்பாடாக இருக்கிறதே என்று. இல்லைங்க, இத்தனை பாடுகளும் வீணாய் போகவில்லை. ஐரோப்பா கண்டம் முழுவதும் சுற்றி திரிந்து சபைகளை ஸ்தாபித்தான். அந்த பாடுகள் வெற்றி படிகளாக மாற்றி கொண்டான். அந்த பாடுகள் இவனை வெற்றி படிகளாக மாற்றி மேலே கொண்டு வந்தது. நாம் வெற்றி என்றால் இன்றைக்கி 2 வீடு கட்டுறது, நாளைக்கு 3 வீடு கட்டி வாடகை கூடுறது, அப்புறம் 10 கார் வாங்கிறது, இதே உலக பொருளை வைத்தே நாம் பேசுகிறோம். அதுவல்ல. கர்த்தருக்குள் உறவு எப்படி இருக்கிறது? அந்த உறவு நம்மளை என்ன பண்ணிற்று? பாடுகள், ஒரு யார் மேல் அதிக அன்பு இருக்கிறதோ அவர்களை சிட்சிக்கிறேன் என்கிறார். அந்த சிட்சை நம்மளை சும்மா விடாது. அது நாம் செலுத்தக்கூடிய விளக்கரையும். அதற்கு அற்புதமான நமக்கு ஒரு பரிசு உண்டு, ஒன்றொன்றுக்கும் உண்டு. இந்த பாடுகளெல்லாம் அவனுக்கு வீணாய் போகவே இல்லை. சபைகளை ஸ்தாபித்தான் பவுல். இத்தனை பாடுகளும் தேவன் லாபமாக மாற்றி கொடுத்தார். கவனியுங்கள். ரோமர் 8:28 வாசித்து பாருங்கள். இதை உறுதிப்படுத்தி பவுல் எழுதினார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நாம் அழைக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பெற்றப்பட்டவர்கள். கர்த்தர் மீது நாம் அன்பு கூறுகிறோம். அந்த அன்பு என்பது ஒரு வினைச்சொல். அது நம் செயலை காட்டக்கூடியது. அவர் நம்மேல் அன்பாய் இருக்கிறார். அன்பாய் இருப்பதனால் நம்மை சிட்சிக்கிறார், சிட்சையின் மூலமாக வழி நடத்துகிறார். அந்த சிட்சை நமக்கு அந்த நேரத்தில் கஷ்டமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் சொல்வது என்ன? அதுக்குள் வெற்றி இருக்கிறது.
அதுக்குள் ஒரு ஜாக்கிரதை இருக்கிறது. நீ தோற்று போக மாட்டாய், இதை நீ பாடத்தை கற்றுக்கொண்டால் நீ தோற்று போக மாட்டாய் என்று. பவுல் பட்ட பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள், சதி மோசங்கள் அனைத்தையும் தோல்வியாக அவன் எடுத்துக்கொள்ளவே இல்லை. நாமும் அப்படித்தான். இவைகளெல்லாம் நாம் தோல்வியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது வெற்றியினுடைய படிக்கற்கள். அது கற்றுக் கொடுக்கிறார் நமக்கு. நாம் சகித்து கொள்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். அதையெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். இவைகளை தேவ ராஜ்யத்தில் விதைத்தான். கர்த்தருக்குள் பட்ட பாடுகள் அனைத்தும் விதைத்தால் நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பாடு விருதாவாய் போகாது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பாடு விருதாவாய் போகாது. அவ்வளவு அற்புதமாக பவுலுக்கு விளைந்தன, உங்களுக்கு விளையும், எனக்கும் விளையும். சபைகள் பெருகின, வேத வசனம் விருத்தி அடைந்தது, மக்கள் சபைகளில் சேர்ந்தார்கள். இவைகளை பார்க்கும்போது பவுலுக்கு பாடுகள் இன்பமாக இருந்தது. அப்பாடா, ஒரு பிரசவத்துக்காக போகக்கூடிய ஸ்திரீ அந்த பிரசவ வேதனையை துடிக்கிறாள். ஒரு குழந்தை பெற்ற பின் அந்த பாடுகள் மறந்து விடுகிறார். அந்த பாடு எதற்கு நேராக நடத்தியது? குழந்தை பெறுவதற்கு நேராக. அப்படித்தான் நமக்கும் உறுதியிட்டு சொல்ல முடியுது. அவனால் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தருவார் என்று மாத்திரம் அவர் நிறுத்தவில்லை. அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். நம்மையும் கூட சேர்த்திட்டார். அப்படி இந்த நீதியின் கிரீடம், இந்த நித்திய ஜீவன், 2 தீமோத்தேயு 4:7-8 வாசித்து பாருங்கள். நம்மை பற்றித்தான் எழுதி முடிக்கிறார். நாம் ரட்சிப்பு என்ற வெற்றியில் ஆரம்பித்தோம். பாவம் முழுவதும் கழுவப்பட்டு நீதியே செய்யாத நாம் நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக, தேவனுடைய பிள்ளை, மகிமையின் பிள்ளை என்பதில் தான் நாம் ஆரம்பித்தோம். தெய்வ குடும்பத்தில் சேர்ந்து தான் நாம் ஆரம்பித்தோம். அப்படிப்பட்ட நம்ம வெற்றியில் ஆரம்பித்தோம். இறுதியில் நீதியின் கிரீடம் பெறப்போகிறோம், வெற்றியில் முடிக்கப் போகிறோம். இதுக்கு இடையில் வரக்கூடியதை எல்லாம் நாம் வெற்றிக்கு நேராக அதை விதைக்க வேண்டும். அதற்குள் நாம் வெற்றியை காண வேண்டும். தோல்வியை தோல்வியாக பார்க்கக்கூடாது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் தோல்வி வந்தால்தான் தெரியும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். யாருக்கு தோல்வி இல்லை? யாருக்கு வேதனை இல்லை? யாருக்கு கசப்பு இல்லை? வெற்றியில் நிறைவு செய்ய போகிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். நானும் நீங்கள் வெற்றியில் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த பாதை வெற்றியின் பாதை தான் போகிறது. அது பள்ளம் இருக்கும், முள் இருக்கும், கல் இருக்கும், எல்லாம் இருக்கும். கர்த்தர் கூடவே வருகிறார். உறவில் நாம் நிற்கிறோம். அவர் நம்மை தூக்க வேண்டிய இடத்தில் தூக்குவார், சுமக்க வேண்டிய இடத்தில் சுமப்பார், கொண்டு சேர்ப்பார். இதற்கு இடையே இந்த பிரயாணத்தில் நாம் தனியாக நடப்பதில்லை. தேவ ஆவியானவர் நம்முடனே இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். நான் பிழைத்திருக்கிறபடியா நீங்களும் பிழைப்பீர்கள் என்று தானே சொன்னார். யோவான் 14:18-19. கர்த்தருடைய வாயே இதை சொல்லிற்று. இயேசு தோற்கவில்லை, அவர் தோற்க வைக்க முடியாது. பாடுகள் பட்டார், அது அவர் தோல்வியாக வைத்துக்கொள்ளவில்லை. வெற்றிக்காக அவருடைய விதைத்தார். அதை அவர் வெட்கப்பட்டு போகவில்லை, பிசாசு வெட்கப்பட்டு போனான். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். உங்களுக்கு தொந்தரவு கொடுத்த பிசாசு வெட்கப்பட்டு போவான். ஆகையால் நாம் தோற்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதற்காக அவர் சிலுவையில் அத்தனை பாடுகள் பட்டார். யோசித்து பாருங்கள். அவர் முடிவு பரியந்தம் சதா காலங்களில் நம்மோடு இருக்கிறார். அப்படி என்றால் முடிவு பரியந்தம் சதா காலமும் நாம் வாழ்வோம், வெற்றி வாழ்க்கை வாழ்வோம். மத்தேயு 28:20. இவையெல்லாம் உள்ளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமா, பிதாவின் வலது வாசத்தில் அமர்ந்து கொண்டு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அந்த ஊழியம் தான் இப்பொழுது இயேசு செய்து கொண்டிருக்கிறார். எபிரேயர் 4:15-16. ஒரு இடத்திலும் ஒருவரிடத்திலும் நம்மை விட்டு கொடுக்கவே மாட்டார். நஷ்டங்கள், தோல்விகள் போல இருப்பவைகளை மனதளவில் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அது வரும். நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள், வேதனைப்படுகிறீர்கள், இல்லை என்று சொல்லவில்லை. தேவ ஆவி உங்களை தேற்றுவார். இவைகளை எல்லாம் நீங்கள் பிரசவ ஸ்திரீயைப் போல விதையுங்கள். பெற்ற பின் சந்தோஷமாக இருந்தால் அல்லவா, அதுபோல் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. நாம் எதையாவது ஏற்றுக்கொண்டால் தான் அது நம்முடையதாகும். தோல்வி ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இந்த கஷ்ட நஷ்டங்கள், வேதனை இது என்னுடையது அல்ல, இது கர்த்தருக்கு தள்ளிவிடுங்கள். எதை ஏற்றுக்கொள்கிறோமோ, எதையே நினைக்கிறோமோ அதுதான் வளரும். இவைகளெல்லாம் வெற்றிக்காக, நன்மைக்காக மாற்றி தருவார். பாதை கரடுமுரடாக இருந்தாலும் ஏது நடவாமல் தோல்விதான் என்று பிசாசு காதில் ஓதினால் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஜெய கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். அவர் வெற்றி சிறந்தவர். அவரை தோற்கடிக்க எந்த சக்தியாலும் முடியாது. அப்படி என்றால் உங்களையும் தோற்கடிக்க முடியாது. தோற்கடிக்கிறதற்காகவா உங்களை கைப்பிடித்திருக்கிறார்?
மணவாட்டியாக என்று சொல்கிறார். ஆத்துமாவுக்கு அவர் மணவாளன். நீங்களும் நானும் வெற்றியை டிக்ளேர் பண்ணி கட்சியோடு இணைந்திருக்கிறோம். இந்த நிலைமை இப்படியே தாங்க இருக்கிறது. மெசேஜ் நல்லா தான் இருக்குது, சத்தியம் சூப்பராக தான் இருக்குது, ஆனால் ப்ராக்டிக்கல் வாழ்வு இப்படி இல்லையே என்று தோல்விகளுக்கு கை கொடுக்காதீர்கள். அவைகளெல்லாம் வெற்றிக்கு நேராக நடத்தக்கூடியவைகள். துணை போகாதீர்கள், சலித்து கொள்ளாதீர்கள், சோர்ந்து போய் விழுந்து விடாதீர்கள். இவைகளை நீக்கிவிட்டு தள்ளிவிட்டு, என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், உயிரோடு இருக்கிறார், என் காலங்கள் அவருடைய கையில் இருக்கிறது. பிசாசோ வேறு எந்த தீய சக்தியும் என் வாழ்வை தொட முடியாது. விடுதலை, வெற்றி எந்த வினாடியும் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று நினைங்கள். அது உண்மைதான். சொல்லுங்கள், பரலோகமே உங்களுக்கு பேக்கப்பில் இருக்கும். யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் உங்களுடையது. யோசேப்பு 17 வயதில் குழியில் தள்ளப்பட்டு 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டான். சிறையில் அடைபட்டு இருந்தான். குற்றமே செய்யவில்லை. யோசித்து பாருங்கள், அவன் என்ன குற்றம் செய்தான்? சிறையில் அடைத்தார்கள். அவன் என்ன குற்றம் செய்தான்? குழியில் தள்ளினார்கள், விற்று போட்டார்கள். 30வது வயதிலே உயர்த்தினார் பாருங்கள். அவனை யாரும் தொட முடியாத அளவிற்கு உயர்த்தினார். அவைகளெல்லாம் வெற்றி படிகளாக அவனை மாற்றிக்கொண்டான். அப்படி நீங்களும் நானும் உயர்த்தப்படுவோம். வெற்றியின் கொடியை இன்றைக்கே உணருங்கள், இன்றைக்கே மனசுக்குள் ஏற்றுங்கள். நீங்கள் வெற்றியாளர்கள். ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே, உங்களோடு ஒட்டி கொண்ட நாங்கள் பூரண ஆசீர்வாதங்களை பெறுவோம். உங்களை தோற்கடித்தால் எங்களையும் தோற்கடிக்கலாம். நீர் வெற்றியின் நிரந்தர சிங்காசனத்தில் வீற்றிருப்பவர். நாங்கள் அந்த மகிமையின் பக்கத்தில் நாங்கள் இருக்கிறோம். உம்மோடு நாங்களும் இணைந்திருக்கிறோம். இந்த பாடுகள், தோல்வி போன்ற எண்ணங்கள் இவைகளை கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்துகிறோம். கிறிஸ்துவுக்குள் அது சிறைப்பட்டு விதைக்கிறோம். சகலத்திற்கு உங்கள் கிருபை எங்களுக்கு போதுமானது. நாங்கள் எல்லா இடத்திலும் எப்பொழுதும் உங்களுடைய வார்த்தையின்படி வெற்றி சிறப்போம். ஆமேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு பாடுகள், தோல்விகள், ஏமாற்றங்கள் இவைகளை வெற்றியின் படிக்கட்டுகளாக பார்க்க கற்றுக்கொண்டேன். இவைகள் தேவ சமூகத்தில் விதைப்பேன். வெற்றியை, பலத்த அறுவடையை எதிர்பார்த்து கொண்டு என் வேலையை கர்த்தருக்காக தினமும் செய்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா.